பெண் உரிமை, பெண்ணுடைய சம அ உ உரிமை, அ சம பாலின சமத்துவம், இத பத்தியெல்லாம் பேசிட்டே இருக்கோம். இத பத்தி பேச போம்போது, பெண்கள் மட்டும் தான் பெண்களோட உரிமைக்காக பேசப்படணுமா? அப்ப அந்த பெண் உரிமைய பத்தி பேச போம்போது, நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்மை, அதுக்கப்புறம் குடும்பத்துல இந்த பாலினம் வந்து எவ்வாறு கருதப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்மை அப்படிங்கிறது மஸ்குலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஆண்மையும் குடும்பத்தில் பாலினம் வந்து எவ்வாறு கருதப்பட வேண்டும், கருதப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாட வகுப்புல பார்க்க போறோம். முதல்ல ஆண்மைனா என்ன? ஆண்மை அப்படிங்கிறது எவ்வாறு நம்ம சமூகத்துல கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு அ ஆணுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அவருடைய ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாக ஆண்மை அப்படிங்கிறது கருதப்படுகிறது. அதாவது மேலானது. ஆண்மைங்கிறது தான் மேலானது. அ ஆண்மைக்கு தான் வந்து திறமை வந்து அதிகமா இருக்கும். ஆண்மையால தான் எதையும் செயல்படுத்த முடியும். அப்ப ஆண்மை அப்படிங்கிறது வந்து உ மிக உறுதியானது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து ஊறி, குழந்தை பருவத்தில இருந்தே ஒரு ஆண் அப்படின்னா, அவங்களுக்கான விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும். ஆண் இப்படித்தான் இருப்பான். அப்படின்னு ஒரு எண்ணத்த வந்து ஏற்படுத்தியிருக்கும். அப்ப அந்த சமூகம் எவ்வாறு ஒரு ஆண் இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஆண் குழந்தை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா, அழுகக்கூடாது. ஆம்பள அப்படின்னு சொன்னா அழுகக்கூடாது. அப்ப ஆம்பள அப்படின்னு சொன்னா எத்தன மணியா இருந்தாலும் எந்தவித பயமும் இல்லாம இருட்டுல போவான். ஆண்மை அப்படிங்கிறது வந்து உடல் உறுதி சார்ந்தது, மன வலிமை நிறைந்தது அப்படின்னு ஒரு 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 பொய்யான ஒரு மாய தோற்றத்த வந்து இந்த சமூகம் வந்து உருவாக்கியிருக்கு. நம்மளுடைய குடும்பத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சின்ன ஒரு குழந்தை அழுதா கூட என்ன சொல்லுவாங்க, ஆம்பள பையன் அழுதா கூட, "ஏய் பொம்பள மாரி அழுகாத" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெறைய பெற்றோர்கள் சொல்றத பார்த்திருக்கோம். அப்ப ஆண்மை அப்படின்னாலே, அப்ப அந்த குழந்தையில இருந்தே அந்த ஆணுக்கு வந்து ஒரு ஆண்மைன்னா ஆண் குழந்தைக்கு வந்து எவ்வாறு உருவாகுறதுன்னா, ஆண் குழந்தை அப்படின்னா அழுகக்கூடாது. ஆண்னா இவ்வாறு தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நம்ம விதைச்சுர்றோம். பள்ளிகள்லயுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அ ரிங் பால் இந்த மாதிரி விளையாட்டுகள வந்து ஒரு ஆண் குழந்தை விளையாட போம்போது என்ன சொல்லுவாங்க, "ஏய் இதெல்லாம் வந்து கேர்ல்ஸ் விளையாடுற விளையாட்டு. அதுக்கெல்லாம் போக்கூடாது." அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்த வந்து அடிப்படையில இருந்தே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப ஒரு ஆண்மை அப்படிங்கிறது வந்து சமூகம் வந்து எப்பல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிறக்கறதுல இருந்தே ஆண்மைனா இப்படித்தான் இருக்கு. ஆண்னா இப்படித்தான் இருக்கணும். அப்படின்னு ஒரு இத வந்து ஏற்படுத்துகிறது. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆணாதிக்கம். ஆணாதிக்கம்னா என்னன்னா, ஆண் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட்ரியார்கி வந்து அந்த இடத்துல வந்துருது. சோ இந்த ஆண்மை அப்படிங்கிறது வந்து பயாலஜிக்கல் சார்ந்தத தாண்டி சமூகம் எவ்வாறு ஒரு ஆண் குழந்தை இருக்க வேண்டும். இதெல்லாம் அதோட குவாலிட்டீஸ். இதெல்லாம் அந்த ஆண் குழந்தையினுடைய கேரக்டர்ஸ், ஆணினுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு நிலைமையை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத தான் நம்ம மஸ்குலினிட்டி, ஆண்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா கமலா பாஷ்யம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பெண் விடுதலையாளர். நம்ம வந்து மகளிரியல்ல இருக்க எல்லாருக்குமே கமலா பாஷ்யம் வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதிகம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் இந்த ஆண்மை, ஏன் இந்த மஸ்குலினிட்டி அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்து இருக்கு இந்த சொசைட்டில அப்படின்னா, ஆண் தான் மேலானவன். இப்ப எப்பவுமே வந்து பெண் விடுதலைய பத்தி பெண்ணே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெண் விடுதலை அப்படிங்கிறது வந்து பெண்ணை சார்ந்தது மட்டும் கிடையாது. பெண் விடுதலை அப்படிங்கிறது ஒரு சமூகத்தினுடைய விடுதலை. அதாவது ஒரு சமூகத்தினுடைய மேம்பாடை பற்றியது. அப்ப அந்த சமூகத்துல யார் இருக்கா? ஆண்களும் இருக்காங்க. அப்ப அந்த ஆணும் பெண் விடுதலைய பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த பெண் விடுதலைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்னா யாரு? ஆண்மைனா என்ன? ஆண் ஆதிக்கம்னா என்ன? அப்படிங்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே, பெண்ணை பற்றிய புரிதல் வந்து ஆணுக்கு பலமாக ஏற்படும். அப்ப அத பத்தின ஒரு விஷயங்கள தெரியப்படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து கமலா பாஷ்யம் வந்து மிக முனைப்பாக இருந்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார மாற்றம், இப்ப ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எத வச்சு கருதப்படுகிறது? பொருளாதாரத்த வச்சு தான் கருதப்படுகிறோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சமூகத்துல நான் வந்து முதல் பாடப்பகுதியிலே நம்ம பேசியிருக்கோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய பொருளாதார வளர்ச்சிய வந்து சார்ந்து உள்ளது. அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமூகத்துல உள்ள ஆண், பெண் இதுல வந்து
மோர் தென் 50% பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த மனித வளத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? அவங்கள வந்து பெண்களை வந்து நம்ம எல்லாத்துலயுமே வந்து அவங்களுடைய திறனை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். அப்ப அந்த உபயோகப்படுத்தும் போது மட்டும் தான் பொருளாதார நிலையில வந்து மாற்றம் ஏற்படும். அப்ப பெண்ணினுடைய வந்து வளர்ச்சி, பெண்ணினுடைய உயர்வு அப்படிங்கிறது வந்து அவளை மட்டுமோ அல்லது அந்த குடும்பத்தை மட்டுமோ, அந்த சமூகத்தை மட்டுமோ சார்ந்தது கிடையாது. அந்த பெண் வளர்ச்சி அடைகிறா அப்படின்னா எல்லாத்தையும் தாண்டி அந்த நாடும் வளர்ச்சி அடைகிறது. அப்ப அந்த சமூக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்ணினுடைய முன்னேற்றம், பெண்ணினுடைய வளர்ச்சி. அப்ப அந்த சமூகத்துல யாரும் இருக்கா? ஆணும் ஒரு அங்கமாக இருக்கிறார். அப்ப ஆண் ஒரு அங்கமாக இருக்கும்போது அந்த ஆணுக்கு நிச்சயமாக பெண்ணினுடைய முன்னேற்றம், பெண்ணா என்ன, பெண்ணுடைய மேம்பாடு, இத பத்தி எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம். அப்ப அந்த பெண்பால் அந்த ஆண் அப்படிங்கிற வந்து சித்தாந்தத்தை வந்து எப்பவுமே நம்மளுடைய சமூகம் வந்து மேல் நோக்கி தான் பார்க்கிறது. ஆண் ஆண் என்ன சொன்னாலும் அது வந்து கரெக்டா இருக்கும். ஆண் செய்தால் சரியாக இருக்கும். அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல வந்து பெண் வந்து அந்த இடத்துல வந்து அடிமைப்படுத்தப்படுகிறாள். அப்ப அந்த அடிமைப்படுத்தப்பட போகும்போது அதாவது துளிர்லே வந்து அருகிற மாதிரி இந்த பெண்ணினுடைய வளர்ச்சி வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து முற்று பெற்று வருகிறது. அப்ப அந்த பெண்ணுடைய வளர்ச்சிக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்னா யாரு, ஆணினுடைய தன்மை என்ன, ஆணாதிக்கம்னா என்ன, அப்ப பெண்ணினுடைய முக்கியத்துவம் என்ன, பெண்மையினுடைய முன்னேற்றத்திற்கு வந்து எதெல்லாம் காரணி அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் கமலா பாஷ்யம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எந்த ஒரு அதாவது பெண் விடுதலையாளரும் சரி, பெண்ணியம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, கமலா பாஷ்யத்தினுடைய கருத்துக்களை வந்து சொல்ல போகும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு முற்று பெற்ற ஒரு கருத்தாக இருக்கும். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சமூகம் வந்து இந்த ஆண் ஃபெமினினிட்டி அண்ட் மஸ்குலினிட்டி இத வந்து ஃபெமினைன் மஸ்குலைன் அப்படிங்கறத எந்த அளவு பாக்குறாங்க, ஆண்னா என்ன, பெண்ணா என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வகுப்புக்கு போயிருந்தேன். அதாவது ஜெண்டர் சென்சிடைசேஷன், பாலின வந்து உணர்திறனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்ப வந்து அங்க இருந்த எல்லா பெண்களிடமும் நான் கேட்ட கேள்வி பெண்ணுனா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா வந்த பதில்கள் பார்த்தோம் அப்படின்னா பெண்ணா அன்பானவள், அழகானவள், வந்து ஒரு குடும்பத்தை வந்து முன்னேற்றி செய்யக்கூடியவள், அதிகம் பொறுமையுடையவள், எதையும் ஆக்கக்கூடியவள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டுமே பெண்ணை பற்றி தெரிந்து வந்துட்டே இருந்தது. ஒரு அடிப்படையில பெண் அப்படிங்கிறது ஷீ இஸ் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது அவள் வந்து ஒரு மனித இனம், ஒன் ஆஃப் த மனித இனம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தோணல. அப்ப பெண் அப்படின்னா நம்ம சமூகத்துல எந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப ஆண் வந்து பகுத்தறிவாளன் அப்படின்னு சொன்னோம்னா பெண் வந்து எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள், எதை எடுத்தாலும் படக்குன்னு ஒரு கண்ணீர் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருக்கு. இதே பார்த்தோம் அப்படின்னா ஆண் வந்து எல்லா இடத்துலயுமே உறுதியா செயல்படுவாரு, பெண் வந்து உடைஞ்சிடுவாள். இப்ப வந்து ஒரு பெண்ணை வந்து அவளை பலகீனமாக மாற்ற வேணும் அப்படின்னு சொன்னா உடனே அவளோட ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணோம் அப்படின்னா உடனே பலகீனமாக உடைஞ்சிருவா. இந்த மாதிரியான ஒரு டாக்டிஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சமூகம் வந்து ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் ஒரு புரிதலோட ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புத்திசாலித்தனம், அதாவது ஆண் அப்படின்னா மிகவும் புத்திசாலியாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த கேரக்டரிஸ்டிக் பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அழகானவளாக இருப்பாள். அப்ப பெண் அப்படின்னாலே அழகு, அது ஒரு போக பொருளாக மட்டுமே வந்து பெண் பார்க்கப்படுகிறார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஆண்பாலை வந்து சித்தரிக்கிறாங்க. ஆண்னா எதுலயுமே வந்து என்ன பண்ணுவாங்க, அலட்சியமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம குடும்பத்துல வரப்போகும்போதுதான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான இல்ல ஒரு குழந்தையுடைய படிப்பு இதெல்லாம் பார்க்க போகும்போது ஆண் வந்து அலட்சியம், அதுக்கெல்லாம் நீங்க இருக்கீங்க. சோ ஆணுடைய வேலை அப்படிங்கறது என்ன அப்படின்னா வெளியில போயிட்டு நான் வர்றது, சம்பாரிச்சு கொடுக்கறது, இது மட்டும்தான் ஆணினுடைய வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை வந்து இந்த சமூகம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்து ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்பானவள், இப்ப அன்பு இல்லாதவள் அப்படின்னா அவ பெண்மை கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்கிற அழகு வந்து அவளுடைய அன்பு, அவளுடைய மனம் வந்து அன்பை நோக்கிதான் செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்திலையும் தைரியமான
பெண்ணு வந்து கோழையானவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சின்ன வேடிக்கையா நான் ஏற்கனவே என்னுடைய பாடப்பகுதியில கூட சொல்லியிருப்பேன். என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த காலேஜ் போற பொண்ணுக்கு வந்து துணைக்கு யார அனுப்புவாங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன், தம்பி அந்த மாதிரி உள்ளவன வந்து துணைக்கு அனுப்புவாங்க. சோ, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன பிள்ளையானாலும், ஆண் பிள்ளையானாலும், சாண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழியே இருக்கு. அப்ப ஆண் அப்படிங்கிறது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சமூகம் வந்து கருதுகிறது. அதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேர் படித்தவர்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, ஒரு ஆண் நமக்கு ஆண் வாரிசு வேணும். ஆண் தான் இந்த குடும்பத்த நிர்வகிக்கக்கூடியவன். ஆண் தான் நமக்கு எல்லாமே செய்வாங்க. ஆணினுடைய வந்து ஆண் குழந்தையினுடைய பிறப்பு தான் நம்மள வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். அப்படின்னு நெறைய அதாவது படித்தவங்களே வந்து அந்த மாதிரி செய்றாங்க. இன்னும் நம்ம சமூகத்துல பார்த்தோம்னா, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அ ஆண் குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்துட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணுக்கெல்லாம் வந்து பேரு வந்து போதும் பொண்ணு அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஏன் போதும் பொண்ணுன்னு பேரு வச்சிருக்காங்க? என்ன விஷயம்? இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பேரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போம்போது, அவங்க சொன்ன விஷயம் வந்து, "இல்ல எங்க ஃபேமிலில வந்து அடுத்து பெண்ணே பிறந்துட்டு இருந்தது. 5 குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளா பிறந்துட்டோம். நான் வந்து 5வது ஆளா பிறந்துட்டேன். சரி அப்ப வந்து என்ன ஒரு பிலீஃப் அப்படின்னு சொன்னா, எனக்கு போதும் பொண்ணுன்னு பேரு வச்சுட்டா, அடுத்து வந்து பொன் குழந்தை பிறக்காது. ஆண் குழந்தை தான் பிறக்கும். அதனால எனக்கு வந்து போதும் பொண்ணுன்னு பேரு வச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்க போம்போது நம்மளுடைய சமூகம் வந்து எப்படி வந்து ஒரு ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? இப்ப ஆண், பெண் அப்படிங்கிறது இருவருமே வந்து ஒ அ ஹியூமன் பீயிங் தான். மனிதர்கள் தான். 2 பேருமே சமம் தான். அப்படிங்கிற உணர்வு வந்து எந்த இடத்துலயுமே வர்றது கிடையாது. அப்ப ஆண் அப்படிங்கிறது நம்மளுடைய வாரிசு, நமக்கான வந்து ஈவன் வந்து நம்மளுடைய இறந்த சடங்குகளை செய்யக்கூட வந்து ஒரு ஆண் குழந்தை தான் வந்து அதுக்கு முக்கியம். எல்லாமே அதாவது ஆணை முன்னிறுத்தியே இந்த சமூகம் வந்து செயல்படுகிறது. அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து பேட்ரியார்கி அப்படிங்கிறத பத்தி ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இடத்துல பேசியே ஆகணும். பேட்ரியார்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண் ஆண் ஆணாதிக்கம். ஆண் தான் அந்த சமூகத்துல வந்து எல்லாத்தையும் பேசக்கூடியவர். எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்கக்கூடிய திறன் உடையவர் வந்து ஆண் அப்படிங்கிறது தான் பேட்ரியார்கி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாலின சமூகமயமாக்கல். பாலின சமூகமயமாக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஆண், பெண் இப்ப சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு யார நோக்கி இருக்கு? ஆண் குழந்தை இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களே கிடையாது. இப்போ இந்த அளவு ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகம் எப்ப வளர்ச்சி அடையும்? எல்லாருமே ஆண் குழந்தை தான் வேணும், ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆணை நோக்கியே போறப்ப, பெண்ணுக்கான தேவை வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பிறக்கக்கூடிய எல்லாம் ஒரு 10 குழந்தைகள்ல வந்து 7 குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளாக பிறக்குறாங்க. 3 பேரு தான் பெண் குழந்தைகளாக பிறக்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு அந்த ஆண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண போம்போதோ, இல்ல இந்த சமூக வளர்ச்சியின் போதோ வந்து அந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து மிக வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப இந்த 6 பேர் ஃபுல்லாவே ஆணே இருந்தா, அவங்களுடைய வளர்ச்சி, அந்த குடும்ப நலன் எப்படி வந்து அந்த சமூகம் வந்து வளர்ச்சி அடையும்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இத பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து இத பத்தியான ஆராய்ச்சிகள்ல வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து கூடிக்கிட்டே போகுது. அதாவது ஆணினுடைய இது வந்து கூடிக்கிட்டே இருக்கு. ஏன் இல்ல? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகள்லாம் இந்த போய்க்கிட்டே இருக்கு. இப்ப ஆண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே சொன்னோம். இந்த ஆண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு அ உடல் ரீதியா வந்து இப்படித்தான் இருக்கணும் ஆண். ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முதல்ல வந்து சொன்னோம். செக்ஸுக்கும், ஜெண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ் அதாவது ஒரு லேபிள். இந்த குழந்தை வந்து ஆணா, பெண்ணா அப்படிங்கிறதுக்கான ஒரு லேபிள் தான் வந்து அவங்களுடைய உறுப்புகள வச்சு அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணி இது ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படின்னு சொல்றோம். பட் ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஆண் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு பெண்ணுக்கான விஷயம் எந்த மாதிரி இருக்கணும்? அப்படின்னு இந்த சமூகம் நிர்ணயிக்கிறது தான் நம்ம ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப அந்த பெண் உட்கார்ந்துட்டு, ஆண் வந்து வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு காஃபியோ, இல்ல ஒரு ஏதோ டீயோ ஏதோ ஒரு சம்திங் கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சமூகம் வந்து எப்படி பார்க்கும்? நல்லா அடக்கி வச்சிருக்கா போல. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து ஏற்படுத்தும்.
அப்ப அந்த இடத்துல என்ன நினைக்கிறான், அந்த வர்ற கெஸ்ட்டுமே வந்து சமூகம்னா யாரு? நம்ம தானே சமூகம். அப்ப அந்த வர்ற கெஸ்ட்டுமே என்ன நினைக்கிறாங்க? ஆண் அப்படின்னா, அவங்க வந்து இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கணும். பெண்ணு வந்து அந்த காஃபியோ, டீயோ பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து குடுக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் வந்து நெறைய இருக்கு. அப்ப இந்த ஆண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இந்த மதம், இனம், வர்க்கம் இது எல்லாத்தையும் சார்ந்தது தான் அந்த ஆண்மை. ஆக்சுவலா வந்து ஆண்மை எந்த ஒரு மதமாகட்டும், எந்த ஒரு வயதாக இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், அந்த ஆண் அப்படிங்கிற அந்த ஒரு லேபிளுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப பெண் வந்து ஏன் இந்த அளவு வந்து ஒரு 2ஆம் பாலினமாக கருதப்படுகிறாள்? முதல் பாலினம், 2ஆம் பாலினம், 3ஆம் பாலினம் சொல்றதே நம்ம தவறுன்னு சொல்றோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங். அப்ப இந்த இடத்துல ஏன் பெண்ணுக்கு வந்து 2வது இது அடுத்து பார்த்தோம் 3 திருநங்கைகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் 3ஆம் பாலினம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு கொடுமையான விஷயம். பெண்ணை விட அடுத்த ஒரு படி வந்து கீழ இறக்கத்துல தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட பாடப்பகுதி வந்து ஆண், பெண் சார்ந்தது அப்படிங்கிறதுனால, அந்த 3ஆம் பாலின விஷயத்துக்கு நம்ம இன்னும் அத போகவே கிடையாது. ஸோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சமூகம் ஏன் வந்து ஆணுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து ஆண் அப்படிங்கிறது வந்து ஆண் ஆணுக்கு தான் எல்லா உரிமையுமே இருக்கு. அந்த வாரிசு அப்படிங்கிறது ஆணாக மட்டுமே கருதப்படுகிறான். பெண் அப்படிங்கிறது வாரிசு கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தெல்லாம் பார்த்தோம் சன் பிரிஃபரன்ஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈமை சடங்குகளை செய்யக்கூடியதுக்காக நமக்கு வந்து பையன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லா இத இனத்திலயும் சரி, மதத்திலயும் சரி, எல்லா வர்க்கத்திலயும் சரி, ஆண் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டே வருகிறது. அப்ப பெண்ண வந்து கருதப்படுவதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, பெண்ண வந்து நம்ம வந்து ஒரு போகப் பொருளாக மட்டும்தான், ஒரு அழகான ஒரு ஒரு விஷயமாகத்தான் நம்ம வந்து கருதுறோம். ஈவன் சொல்ல பார்த்தோம்னா, ஆஸ்திக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துலலாம். என்ன உங்களுக்கு எத்தன குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அ ஆஸ்திக்கு 1, ஆசைக்கு 1. ஆஸ்தின்னா அ தன்னுடைய வாரிசு, தன்னுடைய சொத்து, தன்னுடைய இது எல்லாத்தையும் இது பண்றதுக்காக ஒரு ஆண் வாரிசு இருக்கு. ஆசைக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சன் பிரிஃபரன்ஸ், ஆண் பிரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம சமூக கலாச்சாரத்திலே வந்து ஊறி இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண், பெண் அதாவது 2 சேர்ந்து கொண்டு இந்த ஆண்ஜனை அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தா, சில பெண்கள், சில ஆண்கள் யாராவது ஒருத்தரனே எடுத்துக்குவோமே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய அ சில நேரங்கள்ல வந்து தன்னை ஒரு ஆணுக்குரிய தோற்றத்தோடையோ, இல்ல ஆணுக்குரிய கேரக்டர்ஸோடையோ பிஹேவ் பண்ணுவாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, பெண்ணாகவும் அது 2யும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்ல ஒரு பிஹேவியர் வந்து இருந்தா, அவங்கள வந்து ஆண்ட்ரோஜெனி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து அது வந்து அ டிரான்ஸ்ஜெண்டர்ல இருந்து சிறிது வேறுபட்ட விஷயம். ஓகேயா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ கேனல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண். ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ ஆணாதிக்கம் அப்படிங்கிறது பல வகைப்பட்டது. அவங்க வந்து ஒரு சோசியலிஸ்ட் 1995ல இருந்தக்கூடிய ஒரு சோசியலிஸ்ட் ஆர்.டபிள்யூ கேனல் அப்படிங்கிற ஒரு லேடி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆணாதிக்கம் வந்து 4 வகையாக நம்ம வந்து சித்தரிக்கலாம். ஆண்மை, ஆணாதிக்கம் அப்படிங்கிறத. இப்ப இந்த மேலாதிக்க ஆண்மை, ஹிஜோமனிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேலாதிக்க ஆண்மை அப்படிங்கிறது என்னன்னா, பெண்ணு வந்து தன்னை விட கீழ தான். ஆண் தான் உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் அந்த மேலாதிக்க ஆண்மை. எல்லா விதத்திலயுமே. அப்பதானே நம்ம சமூகம் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண் தான் உயர்ந்தவன். ஆணுக்கு கீழ தான் பெண் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அந்த மேலாதிக்க ஆண்மை அப்படின்னு கருதக்கூடியவங்க வந்து ஒரு ஃபார்மேட், ஒரு பகுதி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அடிபணிந்த ஆண்மை. அடிபணிந்த ஆண்மைன்னா நம்ம இந்த இடத்துல மிஸ்இன்டர்பிரட் பண்ணிறக்கூடாது. பெண்ணுக்கு கீழ அடிபணிந்த ஆண்மை அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்இன்டர்பிரட் பண்ணிறக்கூடாது. அதாவது ஆண் ஒரு குழுவுக்கு கீழ இருக்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம பேட்ரியார்கிய வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஆணுடைய குழுவுக்கு கீழயோ, இல்ல ஆண் குழு ஒரு ஆணுக்கு கீழயோ இருக்கக்கூடியது தான் அடிபணிந்த ஆண்மை அப்படின்னு சொல்றோம். அப்ப
இப்ப அந்த அடிபணிந்த ஆண்மை அப்படின்னா, ஆண் ஒரு பர்ட்டிகுலர் குழு, ஆண் குழு வந்து ஒரு ஆணுக்கு கீழ இருக்கிறத அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப இந்த கான்ஃப்ளிக்ட் அதாவது சிக்கலான ஆண்மை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அம் அணுகுமுறையிலயும் இவங்க வந்து ரொம்ப ஒரு கன்ஃப்யூஸ்டா இருப்பாங்க. மேலாதிக்க ஆண்மையும் கலந்து இருக்கும், அடிபணிந்த ஆண்மையும் கலந்து இருக்கும். அ அப்ப வந்து அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஆனா, பெண்ணுக்கு அந்த இடத்துல அந்த நிலையில வந்து எந்த ஒரு இடமும் கிடையாது. மேலானவர்கள் ஆண்கள் தான். ஆனா, ஆணுக்கு ஆணே வந்து அடிமையா இருக்கிறதும் இருப்பாங்க. பெண்ணுக்கு மேல இருக்க மாதிரியும் இருப்பாங்க. இவங்கள தான் வந்து சிக்கலான ஆண்மை, அதாவது கான்ஃப்ளிக்ட் அ அம் மஸ்குலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து 4த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒதுக்கப்பட்ட ஆண்மை. இந்த அதாவது மார்ஜினலைஸ்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனம், அவங்கள வந்து ஒதுக்கி அவங்கள ஆளுமை பண்றது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த கனல் வந்து என்னென்ன மாதிரியான வகையிலலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்மை இந்த மஸ்குலினிட்டி அப்படிங்கிறது 4 வகையில ஏற்படக்கூடியது. 1 மேலாதிக்க ஆண்மை, அடிபணிந்த ஆண்மை, சிக்கலான ஆண்மை, அதுக்கப்புறம் ஒதுக்கப்பட்ட ஆண்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பேட்ரியார்கி ஆண்மையும், மஸ்குலினிட்டியும், பேட்ரியார்கியும் வேற வேற. ஆனா 2ம் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆண்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஆண் ஆதிக்கம் அப்படின்னு சொன்னா, எல்லா வகையிலயுமே ஆண் தான் சிறந்தது. ஆண்மை மேல ஊற அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து ஆண் குழந்தை இப்படித்தான் இருக்கணும். ஆண் தான் முடிவெடுக்கக்கூடியவர். எல்லாத்தையுமே சொல்ல போம்போது, அந்த ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து மனசுல ஊறி வந்துரும். ஆணாதிக்கம்ங்கிறத வந்து நம்ம ஒரு சமூகமோ, இல்ல ஒரு குடும்பமோ, ஆணை சார்ந்த அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அங்க யாராக இருப்பார்கள்ன்னு பார்த்தோம்னா, ஆண்களாக மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப அந்த ஆண்மைக்கும், ஆணாதிக்கத்துக்கும் உள்ள நெருங்கிய தொடர்புக்கு ரிலேட்டடா 1960கள்ல வந்து நிறைய ஆணாதிக்க கோட்பாடுகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. இப்ப ஆணாதிக்கத்துக்கும், ஆண்மைக்கும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல வந்து ஒரு முடிவெடுக்கிற திறன். இப்ப வந்து நம்ம சம உரிமை, சமம் எல்லாமே ஆணும், பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி பேசி, பெண்கள வந்து வேலைக்கு அனுப்புறோம். இல்ல பெண்கள வந்து கல்விக்கு அனுப்புறோம். எல்லாமே பண்றோம். ஆனா, இப்போ ஒரு பொண்ணு இருக்கா வீட்ல. அவ வந்து இதுதான் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணா, அந்த பொண்ணுக்கான ஆசைகள், இல்ல நான் வந்து லா தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்குவோமே. ஆனா, அவங்க அந்த ஆண் அந்த குடும்ப தலைவர் இருக்கார் இல்லையா? கிடையாது. நீ வந்து இந்த டிகிரி தான் படிக்கணும். இல்ல மெடிசின் தான் போணும். இல்ல வேற இன்ஜினியரிங் ஏதோ ஒரு ஃபீல்டு. அதுக்கு தான் போகணும் அப்படின்னு தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துறாங்க இல்லையா? அததான் நம்ம வந்து ஆணாதிக்கம். இது படிப்புன்னு ஒண்ணு மட்டும் கிடையாது. எல்லா விஷயங்கள்லயும். ஈவன் எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னமுமே வந்து காலையில போய் நின்னு என்ன சமைக்கணும் இன்னைக்கு? அப்படின்னு கேள்வி கேட்டு ஆணினுடைய விருப்பத்தை சார்ந்து தான் அந்த வீட்ல வந்து சமையலே நடக்கும். சோ இது பண்ணலாமா? இதுக்கு செய்யணுமா? அப்படிங்கிறத கேட்டு தான் வந்து சமூகம் இது. அத படிச்ச குடும்பமா இருந்தாலும் சரி, படிக்காத குடும்பமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு காஃபி, ஒரு சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி குடுத்து ஒரு பெரிய டியூஷன் ஒரு வேலையில அமர்றத எல்லா அப்படி மஸ்குலினிட்டி பத்தி ஒரு நம்மகிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப அந்த கான்செப்ட் இருக்கப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆணாதிக்கமும் என்ன ஆயிருது அங்க மேலோங்கி நிற்கிறது. அப்ப நம்ம இந்த ஆணாதிக்கமும் ஆண்மையும் எந்த இடத்துல இருந்து அடிப்படையில ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இப்ப சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த சமூகம்ங்கிறது வேற யாரும் கிடையாது. நம்ம தான். ஒரு 4 பேர் சேர்ந்தா அதுதான் அந்த சமூகம். அப்ப அது எப்படி நம்ம வந்து அத பெண் உரிமை, பெண் விடுதலை அப்படிங்கிறத இந்த ஆண்மையிலிருந்தும், ஆணாதிக்கத்திலிருந்தும் வெளில கொண்டு வரணும். இந்த இடத்துல நெறைய பேர் வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்குவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் உரிமை, பெண்ணியம் அப்படின்னு பேசுறது எல்லாமே ஆண்களுக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்து தான் நெறைய பேர்கிட்ட இருக்கு. பெண் விடுதலையோ, பெண் உரிமையோ ஆணுக்கு எதிரானது அல்ல. அப்ப அந்த இடத்திலேயே வந்து அந்த பேட்ரியார்கி அந்த இடத்துல செயல்படுது. ஆணுக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல போம்போதே,
அந்த இடத்துல வந்து ஆண்மையும் ஆணாதிக்கமும் மேலோங்கி நிற்கிறது. சோ அந்த புரிதலை வந்து இதைதான் கமலா பாஷ்யம் சொன்னது முதல்ல. என்ன அப்படின்னா, பெண் விடுதலை தேவை அப்படின்னு சொன்னா, ஆண்மைனா என்ன? பெண்மைனா என்ன? பெண்ணியம்னா என்ன? அப்படிங்கிறத யாருக்கு நம்ம முதல்ல கொண்டு போகணும் அப்படின்னா, ஆண்களுக்கு கொண்டு போகணும். இதுல வந்து நம்ம எல்லாருமே அதாவது இந்த மகளிரியல் ஜெண்டர் ரிலேட்டடான ஜெண்டர் சென்சிடைசேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த ஜெண்டர் பாலின உணர்திறனை யாருக்கே நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெண்களுக்கே கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ பெண்களுக்கே வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்றத விட, ஆண்களிடம் இவ்வாறு பெண்களை கருது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான பாலின உணர்திறனை ஏற்படுத்தும். அப்ப அந்த ஆணுக்கு வந்து ஆண்மைனா என்ன? ஆணாதிக்கம்னா என்ன? அப்படிங்கறத வந்து அந்த ஜெண்டர் சென்சிடைசேஷன் யாருக்கு முக்கியமாக கொடுக்கப்பட வேண்டும்னா, ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப ஒரு சரியான ஒரு புரிதல் வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தும். இதெல்லாம் சேர்த்துதான் அந்த ஆணாதிக்க கோட்பாடுகள் வந்து நிறுவப்பட்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். அதாவது பெண்களுக்கு எதிரான ஆண்மை, ஆணாதிக்கம் இதுவும் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதாவது நம்ம இத சொல்ல போகும்போதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் கூட ஒரு தின பேப்பரை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த டெய்லியில வந்து ஒரு நாள் கூட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இல்லாத ஒரு நிகழ்வு வந்து இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலயும். அதாவது இப்படித்தான் அப்படிங்கிறதே கிடையாது. கருவிலிருந்து இது வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு பெண்ணுக்கு எதிரான கொடுமை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, கருவிலிருந்து கல்லறை வரை போயிட்டே தான் இருக்கு. முதல்ல எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தை. அப்ப பெண் குழந்தைன்னா என்ன? ஏன்னா இந்த சமூகம் வந்து ஆணுக்கான ஒரு சமூகமாக இருக்கிறது. அப்ப பெண் குழந்தை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடுறோம்? அப்ப கருவிலே வந்து பெண் குழந்தைகளை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கிறது. அப்ப வந்து பெண் குழந்தை இது இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த காலத்துல மட்டும் இல்ல. ஆதிகால வேத காலத்துல வந்து பெண்களை போற்றி இருக்கார்கள். பெண்ணு தான் எல்லாம். நம்ம என்னென்னமோ சொல்றோம். தாய்நாடுன்னு சொல்றோம், தாய்மொழின்னு சொல்றோம். எல்லா விஷயங்களையுமே பெண்ணை முதன்மைப்படுத்தி தான் நம்ம பேரு கூட வைக்கிறோம். நாட்டுக்கும் சரி, மொழிக்கும் சரி, ஆறுகளுக்கும் சரி, எல்லா இயற்கைகளுக்கும். ஆனா அந்த பெண்கள் வந்து சம உரிமை உள்ளவர்களாக கருதப்படுவதில்லை. ஏன்னா நமக்கு அடிப்படையிலே பெண் அப்படின்னா ஒரு அழகான ஒரு பொருளாக நாம் அதாவது நம்ம அப்படிதான் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கோம். பெண்ணுனா ஒரு அழகானவள் அப்படிங்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க முன்னாடி நிக்குது. இப்ப பெண் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ருத்ரமாதேவி அந்த வந்து ஒரு நிகழ்வுல கூட பார்த்திருக்கலாம். பெண் குழந்தை பிறந்தா அந்த நாடு வந்து மற்றவர்களுக்கு சொந்தம். அதனால வந்து ஆண் குழந்தை பிறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்தி வளர்ப்பாங்க. சோ இது மாதிரி அந்த பண்டைய காலத்துல இருந்தே பெண்ணுக்கான உரிமை, பெண்ணுக்கான வந்து பெண்ண பற்றின ஒரு விஷயங்கள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு. பெண்ணுக்கான முன்னேற்றத்திற்குரிய விஷயங்கள் எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப குழந்தை அப்படின்னு எதிர்பார்க்கிறப்ப நமக்கு ஒரு வாரிசு வேணும். அப்ப அந்த வாரிசு அப்படிங்கிறதுக்கு வந்து ஆண் தான் சரியானவன். அப்ப ஆண் குழந்தை வேணும். பெண் குழந்தையா இருந்தா அத வந்து கருவிலே கலைச்சிடுறாங்க. இன்னும் ஒண்ணு ஒரு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெற்ற தாயே வந்து குழந்தைகள வந்து கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு என்னென்னமோ ஒரு காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. ஐய்யயோ! பாதுகாப்பா வளர்க்க முடியாது. இது பண்ண முடியாது. ஏன் அந்த பெண்ண பாதுகாப்பா வளர்க்க முடியாதுன்னா, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி அவங்கள வளர்க்கலாம் இல்லையா? சமூகத்துல ஏற்படக்கூடிய அ ந அதாவது உண்மையான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையை வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி, அதன் மூலமா ஒரு தைரியமான பெண்ணாக வளர்க்கலாம் இல்லையா? நாங்க வந்து இங்க பக்கத்துல ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். என்ன அப்டின்னா, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியர்பை அல்ப காலமா இருக்கு.
ஏன் அப்படின்னா அவங்களே ஒரு பெண்ணு. அந்த ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து ஆம், வளர்க்க முடியல, வச்சுக்க முடியல, அத வெறுக்குறாங்க அப்படின்னா, அந்த சமூகம் எவ்வாறு ஆணாதிக்க சமூகமாக, அதாவது ஆணினுடைய இம்பார்ட்டன்ஸ வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1993ல வந்து கருவில இருக்கக்கூடிய குழந்தை ஆணா, பெண்ணா அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றுனாங்க. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்திலேயும் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா? சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, இல்ல எங்களுக்கு தெரியல, அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதுக்காகவே நெறைய ஸ்கேன் சென்டர்ஸ் வச்சு அவங்க வந்து இந்த குழந்தை, அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாரியான சூழ்நிலைகள்லாம் நாட்டுல வந்து போயிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தை திருமணம். அந்த குழந்தை திருமணத்துல வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்ணு தான். ஐயோ! இதெல்லாம் வந்து தொலைக்காட்சியிலே வந்து நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஊடகங்கள் எவ்வாறு பெண்ண சித்தரிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இதிலே தான் பார்க்க போறோம். சோ, அந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து எவ்வாறு வந்து ஒரு ஒரு நாட்டுடைய வளர்ச்சியே பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு குழந்தை, ஒரு பெண் ஒரு பக்குவப்படுவதற்கு, இல்ல அதனுடைய அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை வந்து பலம் பெறுவதற்கு கண்டிப்பா 20லிருந்து 21 வயசு ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு 12 வயசுல அந்த அந்த 18 வயசுக்கு உள்ள அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி, அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, முதல் விஷயம் அந்த பெண்ணினுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்டின்னு சொன்னா மனநலம். ஒரு பெண்ணினுடைய நலம் அப்படிங்கிறது வந்து உடல் நலமும், மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஒரு அந்த 18 வயசு அப்படிங்கிறத வந்து ஒரு சந்தோஷமாக, எந்த ஒரு விஷயம் படிப்பு எதுவும் இல்லாம அதாவது சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல வந்து, படிப்பு இல்லாம, எல்லாமே கட்டாயி, அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குடும்பம்ன்ற ஒரு கட்டுக்குள்ள வரப்போம்போது, முடிவெடுக்கும் திறன் எப்படி இருக்கும்? அப்ப வந்து முடிவெடுக்கக்கூடிய திறனே இருக்காது. தவறுதலான முடிவுகள் தான் இருக்கும். அப்ப அந்த குடும்பமே என்ன ஆகும் அப்படின்னா, கீழ் நோக்கி தான் போயிட்டே இருக்கும். அந்த பெண் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது. இதுல சில விஷயங்கள் ஆணுக்கும், பெண்ணுக்கும் வந்து 2 பேரையுமே சேர்த்து குழந்தை திருமணம் நடத்தவும் வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஆணும் பாதிக்கப்படுகிறான். அவங்க 2 பேருக்கும் எப்படி ஒரு ஃபேமிலிய வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப முடிவெடுக்கும் திறன் இருக்காது. அப்ப முடிவெடுக்கும் திறன் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு விஷயத்திலயும் லிஸ்ட் போட்டுட்டே தான் நம்ம போயிட்டே இருக்க முடியும். எதை எடுத்தாலும் வந்து வன்கொடுமைகளா தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா ஏன்னா, அதுக்கு அடிப்படை காரணம் வந்து பாலியல் உணர்திறன் வந்து சரியாக இல்லாதது. இந்த பாலினம், அந்த பாலினம் அப்படிங்கிறது ஜெண்டர் சென்சிடைசேஷன் வந்து சரியாக இல்லாததுனால, பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அ கொடுமையாகத்தான் இருக்கும். வன்கொடுமை வந்து அதிகரிச்சுட்டே தான் போகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, செக்சுவல் ஹராஸ்மென்ட். இந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட் அப்படின்னா வந்து வெர்பலாவோ, இல்ல நான் வெர்பலாவோ, இல்ல சிக்னலாவோ ஏதோ ஒரு விஷயத்துல பெண் வந்து ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள். அதெல்லாம் தாண்டி குடும்ப வன்முறை. இந்த குடும்ப வன்முறை என்பது மட்டுமே அதாவது நம்மளுடைய ஆணாதிக்கத்த வந்து வெளிப்படுத்துற ஒரு விஷயமாக இந்த குடும்ப வன்முறை இருக்கிறது. குடும்ப வன்முறை அப்படிங்கிறது வந்து அ கு எடுத்துட்டு வந்து கம்ப வச்சு அடிச்சு, உதைச்சு அது பண்றது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு சாதாரண விஷயங்கள்ல கூட நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? காஃபி போடணுமா? டீ போடணுமா? என்ன சமைக்கணும்? அப்படிங்கிறத கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஆணையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. சோ, அப்ப வந்து என்னன்னா, சரியான ஒரு விஷயம் நடக்காதப்ப, தவறுகள் ஏற்பட போகும்போது, அந்த இடத்துல வந்து பெண் வந்து குற்றம் சுமத்தப்படுகிறாள். இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். எவ்ரிடே எல்லா குடும்பத்திலயும் சகஜமா நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எவ்ளோ படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெண்ணே வந்து குற்றம் சுமத்தப்படுகிறாள். அப்ப அந்த குற்றம் சுமத்தப்படுகிறதுனால என்ன? இதுக்கும் அ ஆண், பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த ஜெனரேஷன் அத பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்றாங்க?
ஓ! அப்ப வந்து இப்படின்னா குடும்பம் அப்படின்னா அப்பா தான் பேசணும் குரல உயர்த்தி, அம்மா பேசக்கூடாது. அப்ப நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விதையை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம விதைச்சிடுறோம். இப்ப ஆண், பெண் சமம் அப்படிங்கிறது வந்து அந்த அடிப்படை புரிதல் சின்னதுல இருந்து பார்த்துட்டே வர்றது. இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நம்மளோட இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன அப்படின்னா, குழந்தைகள்ட்ட வந்து அதாவது பேசக்கூட தெரியாத குழந்தைகள்ட்ட 2 வயசுல இருந்து 3 வயசு வரை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள்ட்ட, எவ்வாறு இந்த ஜெண்டர பத்தின ஒரு புரிதல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு வாசல்ல வந்து பால் பாக்கெட்டையும், நியூஸ் பேப்பரையும் வைக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை எடுத்துட்டு போய் குடுக்க சொல்லும்போது, ஆண் பெண்ணா நியூஸ் பேப்பர் எடுத்து கொண்டு போய் அப்பா கிட்ட குடுக்குது. பால் பாக்கெட் எடுத்து கொண்டு போய் அம்மா கிட்ட குடுக்குது. அப்ப அந்த ஒரு 3 வயசு பேசக்கூட தெரியாத ஒரு குழந்தைக்கு, ஆணை பற்றியும் ஆண்னா இப்படித்தான் இருக்கணும். பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு புரிதல வந்து இந்த சமூகம் ஏற்படுத்தி விட்டது. அப்ப அந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது இதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த குடும்ப வன்முறையை வந்து எவ்வாறு எதிர்க்கலாம்? குடும்ப வன்முறை எப்படி நம்மளால ஒடுக்க முடியும்? அப்படிங்கிறதுக்கு பல சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்கள் என்ன இருந்தாலும், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. இல்ல எங்க வீட்டுக்காரர் இப்படி திட்டிட்டாரு அப்படின்னு எந்த பெண்ணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. இந்த மாரி வார்த்தைகளால ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போம்போது தான், பெண் வந்து அந்த ரிப்போர்ட் விக்டிமைசேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது. அதுவும் எதனால அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கும் வந்து ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. ஆண்னா இப்படித்தான் இருப்பாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவ மனசுலயும் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குடும்ப வன்முறை. அ குடும்ப வன்முறைய தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, பணியிடத்துல வன்முறை. இந்த பணியிடத்துல வன்முறை வந்து விசாகாவ பத்தி கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சே ஆகணும். ஒரு குழந்தை திருமணம் நடக்கிறத தடுத்ததற்காக, அ குறிப்பிட்ட ஒரு இது இனத்தவர்னால வன்புணர்வு செய்யப்படுறாங்க. அப்ப என்னுடைய வேலைய நான் வந்து சரியா செஞ்சேன். அந்த இடத்துல எனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு வந்து அரசு தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய கேஸ் போட்டு எல்லாம் பண்ணி, அது கடைசில 2013ல தான் வந்து விசாகா கமிட்டி அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படுகிறது. பணியிடத்துல பெண்களுக்கு எந்த ஒரு வன்முறை ஏற்படுத்தப்பட்டாலும், அதுக்கு வந்து இந்த கமிட்டி மூலமா தீர்வு அப்படின்னு சொல்லி பிரிவென்ஷன், ப்ராஹிபிஷன், ரெட்ரஸல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பணியிடத்துல பெண்களுக்கான சமூகத்துக்காக ஒரு சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. பணியிடத்துல ஏன் வந்து வன்முறைகள் வந்து வன்கொடுமைகள் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் வந்து இது வந்து ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லி 2 விதமா பார்க்கிறோம். அதாவது கட்டமைப்புக்குள்ள உள்ள அமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள்ள உள்ள அமைப்புல வேலை பார்க்கிற பெண்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது எல்லா 2 வகையிலுமே பெண்களுக்கு பாதிப்பு இருக்கு. பட் வென் கம்பேரிங் வித் அன்ஆர்கனைஸ்டு செக்டார், ஆர்கனைஸ்டு செக்டார் பெண்களுக்கு பாதிப்புங்கிறது ஒரு சில விதத்துல வந்து குறைவுதான். ஆனா இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இப்ப ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க, தினக்கூலியா வேலை பார்க்குறாங்க, ஒண்ணுமே இல்ல சித்தாளா வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமை, வன்முறை அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு போதிய படிப்பறிவு இல்ல. இல்ல போதிய வந்து அவங்களுக்கான அ அத புரிதல் கிடையாது. அப்படிங்கிறப்ப, அவங்க என்ன நெனைப்பாங்க, "ஓ! இன்னைக்கு நம்ம இவர பத்தி எதிர்த்து பேசிட்டோம். இந்த சூப்பரண்டெண்ட்ட பத்தி நம்ம எதிர்த்து பேசி குரல் குடுத்துட்டோம்." அப்படின்னு சொன்னா, நமக்கு இம்மீடியட்டா வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்ல. நம்ம வேலைய விட்டு அனுப்பிருவாங்க. அப்ப அந்த வேலைங்கிறது வந்து முக்கியம். அந்த பணியிடத்தினுடைய முக்கியத்துவம் அதாவது அந்த செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரியான வன்முறைகள், வன்கொடுமைகள், செக்சுவல் ஹராஸ்மென்ட் இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அந்த பெண் வந்து தள்ளப்படுகிறாள். அப்ப எனக்கு வந்து அவசரம்னா, ஓகே இது வந்து நிரந்தரம் இல்லாத வேலை. அப்ப நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருவாங்க, இவங்க சொல்றதுக்கு நம்ம எதிர்த்து பேசுனோம்னா நம்மள அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த பணியிடத்துல உள்ள வன்கொடுமைகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கணும். அதாவது 10க்கு மேற்பட்ட ஒரு பெண்கள் இருக்க இடத்துல வந்து இந்த கமிட்டி இருக்கணும். இது ஆர்கனைஸ்டு செக்டார்ல. சில கம்பெனிஸ்ல, ஃபேக்டரிஸ்ல.
இப்ப அந்த ஐசிசில என்ன பண்றாங்க? 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ, 1 மாசத்துக்கு ஒரு தடவையோ பெண்கள் கூடி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு, அப்படின்னு பேசி அத பத்தி எழுதுறாங்க. பட் அந்த மாதிரி ஐசிசி இருந்தாலும் அதற்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதா? அப்படிங்கிறது வந்து ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். ஆர்கனைஸ்ட் செக்டார பொறுத்தவரை. அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல என்ன பண்றாங்க? ஓகே. முடிஞ்சா ஓகே நான் இதோட வந்து கம்ஃபர்டபுளா போயிடுறேன். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜாப் செக்யூரிட்டிக்காக இந்த பெண்கள் வந்து இப்படி வர்றாங்க. அப்ப எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ்டு செக்டாரா இருந்தாலும் சரி, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரா இருந்தாலும் சரி, பாதிக்கப்படுவது என்னவோ என்ன யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம முதல்ல நினைக்கிறோம் பெண்ணு வந்து வேலைக்கு போயிட்டா அவங்களுக்கான உரிமை கிடைச்சிரும். படிப்ப வந்துட்டா படி படிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புறோம். அங்க அனுப்ப போகும்போது பள்ளிகள்லயும் நிறைய பிரச்சனைகள். அதற்கான ஒரு தீர்வு வந்து இல்லாமலே தான் போயிட்டே இருக்கு. சோ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சக மாணவர்களால பிரச்சனை, ஆசிரியர்களால பிரச்சனை, இது மாரி எவ்வளவோ விஷயங்கள். சோ, அப்ப எல்லா இடத்திலயுமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம்? இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ ஆங்கில இலக்கியத்துல வந்து த கலர் பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வாக்கரோட ஒரு அருமையான ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவல்ல என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சகோதரத்துவம் அதாவது சிஸ்டர்ஹுட் மட்டும் தான் வந்து அ ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வா இருக்கும். இங்க அதாவது பெண் கொடுத்துங்கிற நம்ம வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படின்னா 2 பெண்கள் சேர போம்போது, வன்கொடுமைகளுக்கு எதிராக பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த நாவல் வந்து போகும். இதுல கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு சரியா அந்த திரைப்படத்தினுடைய பெயர் வந்து நினைவுல இல்ல. ரேவதி ஒரு 3 பேரு சேர்ந்து அந்த பாஸ் வந்து கொஞ்சம் வுமனைசரா இருப்பாரு. அவர வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர்றாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் கூட இருக்கு. சோ, அப்ப அந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு ஒரு ரெமிடி என்ன? அதுக்கான தீர்வு என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, $1,000,000 கொஸ்டின். பட் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன? சின்ன ஒரு விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்களே பெண்களுக்கு தோள் கொடுத்துக்கிறது. பெண்கள் சேர போம்போது வென் தே ஜாயின் ஹேண்ட்ஸ் இத வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரிப்போர்ட் விக்டிமைசேஷன். தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைய வெளியில சொல்றது. அந்த வெளியில சொல்லும்போது, ஒண்ணு இப்ப வந்து ப ஃப ஒரு உதாரணத்துக்கு வந்து, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளே எடுத்துக்குவோமே, செக்சுவல் ஹராஸ்மென்ட்டே எடுத்துக்குவோமே. குழந்தைகள் அபியூஸ் பண்ணப்படும்போது, ஏன் குழந்தைகள டார்கெட் பண்றாங்க? இந்த அபியூசர் வந்து ஏன் வந்து குழந்தைகள நோக்கியே வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஷயம் வந்து குழந்தை எதையும் வெளியில சொல்லாது. பயப்படுவாங்க. இவங்கள வந்து அண்டர் த கண்ட்ரோல் இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால மட்டும் தான் குழந்தைகள வந்து நோக்கியே இந்த கொடுமையாளர்கள் வந்து அப்படி போயிட்டே இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வெளியில சொன்னா அவனுக்கு பயம். அப்ப அந்த வெளியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு நம்ம தீர்வா எடுத்துக்கலாம். அப்ப ரிப்போர்ட் விக்டிமைசேஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அதுக்காக ரிப்போர்ட் விக்டிமைசேஷன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான், நான் அங்க போய் தான் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வேண்டியவங்கள்ட்ட, நம்மள்ட்ட புரிஞ்சவங்கள கிட்ட கூட நம்ம இத சொல்லலாம். இல்ல இந்த மாரி பண்றாங்க. இந்த இடத்துல இது நடக்குது. அப்படிங்கிறத வெளியில கொண்டு வரணும். அப்ப வெளியில சொல்லப்பட போம்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பய உணர்வு ஏற்படும். அப்ப அந்த வன்கொடுமைகள் வந்து குறைவதற்கான பாசிபிலிட்டீஸ் வந்து நாட்டினுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் கூட தமிழகத்துல
ஒரு பாதுகாப்பு அதுதான் சொல்லியிருக்காரு. ஆ எப்போ நான் சுதந்திரம் புகப்பொருளாக மட்டும்தான் வந்து கருதப்படுகிறாள். அப்படி கருதப்படுற வர அந்த ஆண்மை, அந்த பேட்ரியார்கி இதெல்லாம் மேலோங்கி நிற்கிற வர இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால குறைக்கவே முடியாது. அது குறைப்பதற்கான தீர்வுகள் வந்து எவ்வளவோ இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணுனா யாரு, பெண்ணை வந்து இப்படிதான் போற்றணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெண்களும் வந்து அந்த ப்ராப்பரான ஒரு ஜெண்டர் சென்சிடைசேஷனை பாலின உணர்திறனை வந்து கொடுக்கணும். குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அந்த வேலைகள வந்து பகிர்ந்துக்கலாம். எல்லா குடும்பத்திலயுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளவுதான் பெண் வந்து வேலைக்கு போனாலும், வீட்டிலேயும் போய் வீட்டு வேலைகளையும் அவளே செய்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. அப்ப அந்த வேலைகள வந்து பெற்றோர்கள் வந்து 2 பேருமே ஆண், பெண் இருவருமே பகிர்ந்துக்கிறப்ப, அத பார்க்கிற குழந்தை என்ன நினைக்கும்? ஓ! இந்த மாதிரி தான் வேலைய வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வேலை தான் செய்வாங்கன்னு இல்ல. அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஏற்படுத்தலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்த இந்த ஈக்வாலிட்டி, சமத்துவம், பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வந்து இப்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50 ஆண்டு காலத்திலயாவது நமக்கு வந்து ஏற்படுத்தப்படும். இதுக்கு எதுக்காக அந்த பாலின சமத்துவம் வரணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெண்ணோட வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த பெண் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஷி ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி வித் மென். அதற்காகத்தான் நம்ம வந்து இவ்வளவு ஒரு விஷயங்களையும் ஆணாதிக்க சமூகம் இது எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டே வர்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஊடகம், பாலினமும். இந்த ஊடகம் அதாவது இந்த மீடியாவுடைய போக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெண்கள சித்தரிக்கிறதுலயும் சரி, பெண்கள வந்து அதாவது ஒரு அழகு பொருளா காட்டுவதிலயும் சரி, இந்த ஊடகங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார். அந்த ஊடகங்கள் அப்படின்னு நான் சொல்றது மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மென்ட், சினிமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா. சோ பெண் வந்து ஒரு ஒரு அழகு பொருளாகவே எப்பவுமே பார்க்கப்படுகிறாள். அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல பாத்தீங்கன்னா 2மே கூல் ட்ரிங்க்ஸ். 2மே ஒரு குளிர்பானம் தான். அந்த குளிர்பானத்துல வந்து ஆணை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகும்போது அவனுடைய வீரம் பெரிதாக காட்டப்படுகிறது. அப்படி கால்ல கயிற கட்டி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து அந்த மலையில கீழ போயிடும். மேல இருந்து டாப்ல இருந்து தலைகீழ குதிச்சு வண்டியில இருந்து அந்த குளிர்பானத்தை எடுத்து குடிப்பாரு. தாகத்த தணிச்சுக்கிறதுக்கு. இதே ஒரு பெண் ஒரு குளிர்பானத்த வந்து பெண்ணை வைத்து பார்க்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய உதடு, அவங்களுடைய முகம், இது மாதிரியான அவங்கள வந்து ஒரு அழகு பொருளா, அந்த உதட்டுல இருந்து அந்த ஒரு டிராப் அந்த குளிர்பானம் வந்து விழுகிறத வந்து ஒரு அழகா, அத ஒரு ஒரு மாரி செக்சுவலா காமிச்சு, அந்த குளிர்பானத்துக்கான ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து இருக்கும். இத பார்க்கிறப்ப என்ன தோணும்? ஓ! பெண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். ஆண்னா இப்படித்தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சிந்தனைய வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஏற்படுத்துகிறது விளம்பரங்கள் மூலமாக. அடுத்து ஒரு விளம்பரம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு டியோடரண்ட். அந்த டியோடரண்ட் அடிச்ச உடனே ஊர்ல உள்ள எல்லா பெண்களும் முந்தைய காலத்துல வந்து ஒரு கதை உண்டு. என்னன்னு பார்த்தா, ஒரு ஊர்ல வந்து பயங்கர எலி தொல்லையா இருக்கும். உடனே அந்த ஃப்ளூட் வாசிக்கிறவர கூப்பிட்டு எல்லாரும் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ளூட் வாசிச்சோம்னா அந்த வீட்ல இருக்க எல்லா எலியும் போயிடும். அவனுக்கு குடுக்க வேண்டிய பணத்த ஏமாத்துறவன ஃப்ளூட் வாசிச்சோம்னா அந்த குழந்தைகள் எல்லாம் வந்துருங்கிற மாதிரியான ஒரு கதைகள் நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுல. அதே மாதிரி இந்த டியோடரண்ட்ட வந்து அந்த ஆண் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லா பெண்களும் அந்த ஆணை நோக்கி வந்துருவாங்களாம். ஈவன் கல்யாணத்துல இருந்து வந்துட்டு இருக்க மணப்பெண் கூட அந்த ஆணை நோக்கி வந்துருவா. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சித்தரிப்பாக இருக்கிறது பெண்ணை பற்றி.
அப்ப பெண் அப்படின்னு சொன்னா இப்படிதான் பலவீனமானவள் அப்படிங்கறத இன்டைரக்டா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா சொல்றாங்க. அப்ப இத பார்க்கக்கூடியவர்களுடைய சிந்தனை வந்து எப்படி போயிட்டு இருக்கும்? அப்ப அந்த ஊடகம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்கு. எவ்வாறு பெண்ண மேம்படுத்தணும் அப்படிங்கிறத தாண்டி, அதே ஒரு இன்னும் ஒரு ஒரு விளம்பரத்துல பார்த்தோம்னா, ஒரு தேநீர் விளம்பரத்துல வந்து, "நீ பிரெக்னன்ட் ஆயிட்ட. இனிமே வந்து குழந்தையும் பார்த்துட்டு, பிரெக்னன்ட் வேலையும் ஆஃபீஸ் வேலையும் பார்க்க முடியாது. அதனால நீ டீயும் போட முடியாது. விட்டுருமா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல என்னால வந்து எப்படி இது 3 கலந்து இருக்கோ, அதே மாதிரி என்னாலயும் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடியும்." அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு சில அட்வர்டைஸ்மென்ட்டும் இருக்கு. அப்ப அந்த அட்வர்டைஸ்மென்ட் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அத பார்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கே என்ன தோணும்? ஓ! பெண்ணால இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவளால முடிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஏற்படுத்துது. இன்னும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சோப்புக்கான ஒரு விளம்பரம். அந்த சோப்புக்கான விளம்பரத்துல வந்து அந்த பொண்ண வந்து டீஸ் பண்ணிட்டு போனோம்னா, ஓடி போய் அந்த பொண்ணு வந்து வெயில், மழை, தூசி இதெல்லாம் பார்க்காம ஓடி போய் அந்த அவங்க கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த ஊடகம் வந்து எவ்வளவு ஒரு ஒரு கருத்து அந்த ஊடகம் சொல்ற கருத்து ஒரு 2 நிமிஷம் தான். 2 செகண்ட் கூட இல்ல அந்த அட்வர்டைஸ்மென்ட். ஆனா அந்த அதோட இம்பாக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மக்கள் மனசுல ஆழமாக பதிஞ்சிடும். அப்ப ஊடகம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கணும். பெண்ண வந்து எவ்வாறு சித்தரிக்கணும் அப்படிங்கிறதுல ஊடகம் வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்க வேண்டும். அப்ப மட்டும் தான் இந்த சமநிலை, சமத்துவம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியா அடைய முடியும். இன்னும் ஒரு ஒரு இந்த சோசியல் மீடியால ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து பெண்ணுடைய அந்தரங்க உறுப்ப காமிச்சு ஆடுற மாதிரி, இது வந்து ஒரு சேலஞ்ச். நீயும் வந்து உன்னுடைய வந்து தொப்புள் கொடிய காட்டி வந்து ஒவ்வொருத்தரும் சேலஞ்ச் பண்ணி டான்ஸ் ஆடி பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒரு சேலஞ்ச், குக்கூ சேலஞ்ச் அது மாதிரி ஏ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மீடியா தான் வந்து இளைய சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்ப யார பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், ஒரு செல் இல்லாம எந்த ஒரு குழந்தையுமே பார்க்கறது கிடையாது. அதுவும் நம்ம கோவிட் குடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமும் அதுதான் டெக்னாலஜி தான். மிகப்பெரிய விஷமும் டெக்னாலஜி தான். ஏன்னா, அந்த அந்த ஆன்லைன், Zoom இது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினது கோவிட். அதே சமயம் தெரியாதவனுக்கும் இந்தந்த மாரியான விஷயங்கள் மீடியா பத்தின ஒரு அ இத ஈர்ப்ப அதிகமா ஏற்படுத்துனதும் வந்து கோவிட் தான். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருமே சோசியல் மீடியால ஒரு உறுப்பினரா இருக்காங்க. அப்ப சோசியல் மீடியால இப்படிதான் கிண்டல் பண்ணி, இப்படி போடணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும், ஒரு ஆர்வத்தையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மீடியா வந்து இருக்கு. அந்த ஆர்வத்த தூண்டக்கூடிய விஷயத்த ஒரு மீடியா வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு விஷயமா ஒரு பொறுப்புள்ள ஒரு 4வது தூண் அப்படிங்கிறத மாரி இருந்தா, பெண்கள வந்து மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள தான் அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து என்னன்னா, படங்கள், சினிமா. இந்த சினிமால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுலயும் பெண்கள வந்து சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சினிமா போறதுக்கு முன்னாடி வந்து டிவி சேனல்ஸ், தொலைக்காட்சி. அதுல வர நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா? குழந்தை திருமணம்னு. அந்த குழந்தை திருமணத்தையே நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு தொலைக்காட்சி தொடர். அதுல குழந்தை திருமணம் நடந்துருச்சு. ஆனாலும் வந்து அந்த பையன் வந்து அந்த குழந்தைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும், படிக்க வைக்கிற மாதிரியும், இப்ப குழந்தை திருமணமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அந்த பொண்ண படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி, திருப்பி அகைன் 2 பேரும் வந்து குடும்பத்துல வந்து சந்தோஷமா இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப, அப்ப குழந்தை திருமணமும் சரிதானோ! அப்படிங்கிற ஒரு இத வந்து ஏற்படுத்துகிறது. எண்ணத்த வந்து அதிகப்படுத்துகிறது. இப்ப இந்த தொலைக்காட்சி தொடர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய சர்வேயே இருக்கு. இந்த தொலைக்காட்சி தொடர வந்து பார்க்கறதுனால மனநிலை வந்து எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்கு. நம்ம வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமா, ஒரு சிரிப்புக்குரிய விஷயமாக அந்த வடிவேலோட காமெடிய நம்ம பார்ப்போம். வண்டியில வந்துட்டு இருக்கும்போது தள்ளி விட்டான், அது பண்ணி விட்டான் அப்படின்னு சொன்னா, கடைசியில பார்த்தா தே வேர் டாக்கிங் அபௌட் அ டிவி சீரியல். இது நம்ம வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமா நெனைப்போம். ஆனா உள்ளார்ந்து பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் அந்த தொலைக்காட்சி தொடர்லயே வந்து இது தன்ன மாதிரியே அதாவது அந்த தொலைக்காட்சி தொடர்ல வர்ற மாதிரியே
தன்னையும் வந்து இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த அளவு வந்து ஊடகங்கள் வந்து ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த ஊடகத்தினுடைய சமூக பொறுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஒரு பெண்ண சித்தரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண்ண காமிக்கிறதா இருக்கட்டும், அவளுடைய முன்னேற்றத்த தோண்டி காமிக்கிற மாதிரி இல்லாம, அவள வந்து பெண்ணுனா வந்து இவ வந்து 2வது ஒய்ஃபா இருப்பா. இல்லன்னா இவள வந்து கொலை பண்ண முயற்சி எடுப்பா. வில்லியா இருப்பா. இந்த மாதிரியே சித்தரிச்சு மனநிலையை வந்து பாதிக்க செய்கிறது. அதிகமான பெண்கள், படித்த பெண்களே வந்து நெறைய சீரியலுக்கு வந்து ஆட்படுத்தி விட்டாங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப உயர் பதவியில இருக்கவங்க. அவங்களே வந்து இந்த சீரியல் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ பார்த்துட்டு தான், அன்னைக்கு வந்து வேலைய தொடங்குற அளவு வந்து சூழ்நிலைகள் வந்து உருவாக்கிடுச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்ன மாரி சினிமா. இந்த சினிமால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில படங்கள் வந்து பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய அதாவது அவங்களுடைய வீரம், இத மாரியும் சொல்ற மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனாலும், எந்த ஒரு படத்திலயுமே அ ஹீரோ அப்படிங்கிறவரு தான் முன்னிறுத்தி காட்டப்படுகிறார். அந்த ஆண் தான் வந்து முன்னிறுத்தி எல்லா விஷயத்திலயும் காட்டப்படுறார். அவருடைய வெற்றி, அவரு சொன்னத சாதிச்ச மாதிரி தான் எல்லா இடத்திலயுமே காட்டப்படுகிறார். பெண்ணுனா அப்படி கோவமா இருந்து பண்ற மாதிரியும், அவங்களுக்கான அதாவது அவங்களுடைய தனித்துவத்தையே வெளிப்படுத்த இல்லாத படங்கள் தான் நெறைய வருது. இப்போ ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் பெண்ணோட முன்னேற்றத்த பத்தியும், பெண்ணும் வந்து தன்னுடைய தனித்துவம், தன்னுடைய வளர்ச்சி, எவ்வாறு வந்து ரியல் லைஃப் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் வந்து மிக மிக குறைவு. இப்ப ஆண் அப்ப படத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே, அந்த படத்துல என்ன சொல்றாங்க? ஆண்னா வீரம் நிறைஞ்சவங்க. பெண்ணுனா பொறுமையானவங்க. எவ்வளவு அடிச்சாலும் அந்த பொண்ணு வந்து தாங்கிட்டே இருப்பாங்க. கடைசி லாஸ்ட் சீன்ல வந்து அந்த ஆண் வந்து திருந்தி மனமொக்குற மாதிரி. சோ அப்ப என்ன ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துகிறது அப்டின்னா, நம்ம பொறுமையா இருந்தோம்னா அவங்களே மனசு மாறி வந்துருவாங்க. அப்டிங்கிற ஒரு இம்பாக்ட்ட வந்து சமூகத்துல ஏற்படுத்துகிறது. இந்த படம்ங்கிறது வந்து ஒரு 3 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு அ க இதுதான் கிளைமாக்ஸ் தான் குடுக்க முடியும். அப்ப இந்த பொறுமையினால இந்த ஆண் வந்து தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு திருந்தி, அப்படிங்கிறத தான் குடுக்க முடியும். அதத்தான் மக்களாலயும் ஏத்துக்க முடியும். ஆனா, உண்மையான வாழ்க்கையில அது நடக்காது. இந்த சிந்தனைய வந்து எப்படி ஏற்படுத்த போறோம்? இந்த எண்ணங்கள வந்து சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஊடகத்துக்கு நெறையா இருக்கு. அப்ப இந்த ஆண், பெண் சமத்துவம், சமூக அதாவது ஆண், பெண்ணுக்கான உரிமை, சம உரிமை இது எல்லாத்தையுமே வந்து 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகமும், பத்திரிகையும் மட்டுமே நிலைப்படுத்த முடியும். அப்ப அவங்க அத என்னென்ன பண்ண போறாங்க? ஈவன் சொல்லப்போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஊடகத்துல வேலை பார்க்கிற பெண்களுக்கே வந்து ஒரு 2ஆம் தரமாகத்தான் அவங்க வந்து கருதப்படுகிறார்கள். இப்ப நம்ம சினிமால வந்து ஒரு ஹீரோயின் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஹீரோன்னு எடுத்துக்கிட்டோம். எந்த ஒரு ஹீரோ ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. அவருடைய ஆண்மை வந்து எந்த இடத்துல காட்டப்படலாம். பெண்ணுன்னா கவர்ச்சி காமிச்சு நடிப்பாங்க. அவங்களுடைய வந்து உடம்ப வந்து காமிச்சு நெறைய நடிக்கிற ஹீரோயினுக்கு தான் வந்து வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அந்த நடிப்பு திறன் அப்படிங்கிறது வந்து அந்த ஊடகத்திலே வந்து சமமாக இல்லை. அவங்களுக்கான சம்பளமும் கூட, இவங்களுக்கான சம்பளமும் குறைவு. அப்ப எந்த இடமாக இருந்தாலும் சரி, பெண் அப்படிங்கிறவ வந்து 2ஆம் பட்சமாக மட்டும் தான் கருதப்படுகிறாள். நம்ம சொல்லுவோம் பெரிய அ உயர் பதவியில இருந்தாலும் சரி, இங்க சாதாரண வந்து ஒரு சித்தாளா இருந்தாலும் சரி, அங்க வந்து கொத்தனாருக்குள்ள சம்பளத்துக்கும், சித்தாளுக்குள்ள சம்பளத்துக்கும் வேரியேஷன் நெறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் உள்ள சம்பளத்திலயும் வேரியேஷன் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் பொலிட்டிக்கல் எம்பவர் ஆயிட்டேன். நான் வந்து ஒரு சமூகத்துல வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பெண் சொன்னாலும், அந்த பெண் வந்து தன்னுடைய முடிவுகளை தான் எடுக்க முடியாது. ஆணை சார்ந்து தான் இருக்க முடியும். அப்ப எல்லா விஷயத்திலயுமே பெண்ணும், ஆணும் சமம் இல்ல. ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த சமூகம் எப்படி வந்து ஒரு சமநிலை உடைய சமூகமாக கருதப்படும்?
இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்னா என்ன, பெண்ணா யாரு, ஆண்மைனா என்ன, ஆணாதிக்கம்னா என்ன அப்படிங்கறத மட்டும்தான் வந்து கருதப்பட வேண்டும். சோ இப்ப நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆண்னா யாரு, ஆண் ஆதிக்கம்னா என்ன, கமலாபாஷ்யமுடைய கருத்துக்கள் என்ன, பாலின சமூகமயமாக்கல்னா என்ன, அப்ப பாலினம் வந்து எவ்வாறு கருதப்படுகிறது, ஆண்ட்ரோஜெனின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம். இனி அடுத்து வர வகுப்புகள்ல நாம் பெண்மையை போற்றுவோம். நன்றி.